ஐயாவுக்கு மகாலட்சுமி பிறந்தாச்சுங்க. ஐயாவுக்கு மகாலட்சுமி பிறந்தாச்சுங்க. ஐயாவுக்கு மகாலட்சுமி பிறந்தாச்சுங்க. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பொன் குழந்தை பிறந்திருக்குதான். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இல்ல, 3 தலைமுறைக்கு அப்புறம் இப்பதான் பொண்ணு குழந்தை பிறந்திருக்குதான். அங்க என்ன வளவன்னு பேசிட்டு இருக்கீங்க? சின்ன ஜமீன்தார் கூப்பிட இருப்பாரு, வாங்கய்யா. என்னங்க ஜமா, யாராவது போய் சின்ன தம்பிய கூட்டு வாங்கடா. எங்க அப்பாவுக்கெல்லாம் அவங்க அப்பா பாட்டு, எங்களுக்கு இப்ப சின்ன தம்பி பாட்டு. ஐயா அவங்க அம்மாவோட பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. என்னது கிறுக்கு பயலுக்கு பள்ளிக்கூடமா? டேய் போய் கூட்டு வாங்கடா போங்க. இல்லங்க, அவன் கிறுக்கு பையன் இல்ல. 7 மாசத்துல பிறந்தாங்கிற ஒரு குறைய தவிர வேற எந்த குறையும் இல்ல. ஒரு விஷயத்த கொஞ்சம் சீக்கிரம் புரிஞ்சுக்க மாட்டான், அவ்வளவுதான். மத்தபடி அவன் புத்திசாலி. எப்படியாவது அவனை உங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்துங்க ஐயா. 7 வயசு பையன் இந்த குழந்தைங்க பதில் எப்படிமா உட்காந்துருப்பேன்? உங்க பையன் ரொம்ப லேட்டா சேர்க்க வந்திருக்கீங்க. அவனுக்கு படிப்பை விட பாட்டுதான் சோறு போடும்னு சொல்லி 2-3 பாட்டை கத்து கொடுத்துட்டு அவரும் போய் சேர்ந்துட்டாரு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. சோத்துக்காக வேணா ஏதாவது மத்தியான வேலையில ஐயோ, கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு அந்த குறையெல்லாம் இல்லையா. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு படிப்பு தேவை. அதுக்கு உங்க உதவி தேவைப்பட்டுச்சு. பரவாயில்ல. சின்ன தம்பி, உன்னை பெரிய வீட்டுல கூப்பிடுறாங்க. எதுக்கு? பெரிய வீட்டுல பாடுறதுக்கு. பாடுறதுக்கா? சின்ன தம்பி, சின்ன தம்பி, அவனை பெரிய வீட்டுல பாடுறதுக்கு கூட்டு போயிருக்காங்க. வாங்க. வணக்கம். தங்கச்சி பிறந்த வருஷம், மாசம், நாலு, நட்சத்திரம் இதெல்லாம் இதுல இருக்கு. குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுச்சுல? ஆயிடுச்சு. ஏன்னா 5 வயசுல தான் ஜாதகம் எழுதணும். என்ன பேர் வச்சிருக்கீங்க? நந்தினி. நல்ல பேரு. 7, 3, 4, 10, 24, 4, 2, 6. பிறந்த தேதி 15, 5, 1, 6, 6க்கு 6. யோக ஜாதகம். ராசி சுக்கிரன், புதன், சூரியன், கேது. இவ ராசி பிரகாரம் நீங்க எல்லாம் ரொம்ப ஓஹோன்னு இருப்பீங்க. இவ உங்க மேல வச்சிருக்கிற பாசத்திலயோ, நீங்க இவ மேல வச்சிருக்கிற பாசத்திலயோ எந்த குறையும் இருக்காது. இவளை தங்கத்தால அலங்கரிப்பீங்க, பட்டு விரிப்புல நடக்க வைப்பீங்க. இவளுக்கு ஒண்ணுன்னா 3 பேரும் துடிச்சு போவீங்க. ஆனா என்ன? அவ கல்யாணம் மட்டும் உங்களை மீறி அவ இஷ்டத்துக்கு தான் நடக்கும். என்ன வளர்ற? நான் வளரலீங்க, நடக்க போறத சொல்றேன். அண்ணா, ஜோசியமாவது மண்ணாங்கட்டியா? பாருங்க, உங்க பரம்பரையில 3 ஆம்பளை பசங்களுக்கு அப்புறம் தான் பொன் குழந்தைன்னு சொன்னவனும் நான் தான். உங்க 15வது வயசுல உங்க அப்பா அம்மாவுக்கு காரியம் பண்ண போறீங்கன்னு சொன்னவனும் நான் தான். அதெல்லாம் நடந்திருக்கும் போது இதை நீங்க நம்பித்தான் ஆகணும். யோ போயா. ஜோசியத்துல நல்லத சொன்னா நம்புவீங்க, கெட்டத சொன்னா ஜோசியம் பொய்ன்னு சொல்லுவீங்க. இதான் உலகம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான் வரேன். இனிமே நம்ம தங்கச்சி பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டா. அதனாலதான் பள்ளிக்கூடத்தை இங்க கொண்டு வந்துட்டேன். நீங்க இங்கிலீஷ் வாத்தியார், நீங்க கணக்கு வாத்தியார், நீங்க சயின்ஸ் வாத்தியார், நீங்க தமிழ் வாத்தியார். உங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 500 ரூபாய் சம்பளம். இனிமே எங்க தங்கச்சிக்கு நீங்க தான் பள்ளிக்கூடம். கண்ணம்மா, கண்ணம்மா, வாங்க வாங்க. என்ன இப்படி கூட்டமா வந்திருக்கீங்க? பெரிய வீட்டு நந்தினி பெரிய மனுஷி ஆயிட்டா. ஊர்ல ஒருத்தர் வீட்லயே சாப்பாடு பொங்கல, எல்லாருக்கும் பெரிய வீட்டுலதான் சாப்பாடு. உங்களுக்கு தான் தெரியுமே, நான் இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் வரமாட்டேன்னு. இத பாரு, விதவையானவங்க எல்லாம் எந்த விசேஷத்துக்கு போக கூடாது நினைக்கிறது அந்த காலம். இந்த ஊர்ல புருஷனை இழந்தவங்க எல்லாம் ஒன்ன மாதிரியா இருக்காங்க? நான் யாரையும் உதாரணத்துக்கு எடுத்துக்கல, நீங்க போங்க. அப்படின்னா இன்னைக்கு இந்த ஊர்லயே நீ மட்டும்தான் வீட்டுல இருப்ப. வாங்க போலாம். யாரு பெரிய மனுஷியானா? தாத்தா, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? அங்கதான் ஆம்பளைங்க வரக்கூடாதுன்னு தெரியுமில்ல? அதுதான் போடி. இவர்தான் பெரியவர். நந்தினிக்கு இந்த நகையெல்லாம் போடு. அவ வாழ்க்கை பூரா நான் தான் நகை செஞ்சு போடணும். இந்த
தங்கச்சிக்கு இந்த ட்ரெஸ் கொடு, அவளுக்கு எப்போ நான் தான் துணிமணி வாங்கி கொடுப்பேன். அவரு சின்னவரு. அண்ணா விருந்துக்கு வந்து அத்தனை பேரு சாப்பாடு சொல்ல என்னுடையதான். அதுல யாரும் தலையிட கூடாது. ஆமா. இவர் மூணாவதா? இவர் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? இவரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் இவரு பண்ணிக்கிறாரா? யார பார்த்து சொல்றீங்க? ஓ சமையலு. கிளவிங்களா நீங்க என்ன பண்றீங்க? சின்ன தம்பி நல்லா பாடினப்பா. பெரிய வீட்டுல பாடினதுனால பெரிய மனுஷன் ஆயிட்ட. எங்க சின்ன தம்பி காணோம்? நம்ம கூட தானே வந்தான். எங்க போயிட்டான்? சாப்பிட வரலையே. எல்லாரும் சாப்பிட காட்டுங்க. நீ மட்டும் நீதான் முதல்ல வந்து உட்காந்தா. அட என்னமா சண்டை போட்டுக்கிட்டு? எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு என்னங்க கலாட்டா? எனக்கு எப்பங்க கல்யாணம்? என்னடா இங்க கூட்டம்? இவன் கல்யாணத்துக்கு பெத்தவங்க சம்மதிக்கல, அதனாலதான் தற்கொலை பண்ணிக்கிட்டா போல இருக்கு. பணம் கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருந்த பாவம், அதான் போயிட்டா போல இருக்கு. அப்பா என்ன கூட்டம், என்ன கூட்டம்? நான் ஒருத்தன் எப்படி சமாளிப்பேன்? ஆம்பளைங்களா இருந்தாலும் சமாளிக்கலாம், பூரா பொம்பளைங்க கூட்டம். பொம்பளைங்களா அவனுக்கு இதுக்கு முன்னால கூடுதலா குடிச்சிருந்து பாடு போட்டுருக்கு. மொத்தமா பாயாசத்தை பார்த்த உடனே தலை அண்டாக்குள்ள விட்டாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஆமா, எல்லாம் நீயே உட்கார்ந்து சமைச்சு போட்ட மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிற. கோழிக்கு கோயம்புத்தூர் கோவிந்தன், மீனுக்கு மீனம்பாக்கம் மணிகண்டன், ஆட்டுக்கறி வரவர்களுக்கு ஆண்டிப்பட்டி அண்ணாமலை, பிரியாணிக்கு காயல்பட்டினம் பீர் முகமது, முட்டைக்கு போடா. இவங்க எல்லாம் தனித்தனியா தாண்டா சமையல கெட்டிக்கானுங்க. நான் அத்தனையும் மொத்தமா சேர்த்து சகலகலா சமையல்காரன்டா. என் சமையலை சாப்பிட்டு கணிசாமி அம்மா நாளைக்கு கோழி, மீன், காடை, கௌதாரி, முட்டை செய்யணும். கோழியை குழம்பு வச்சிருங்க, மீனை வறுத்துருங்க, காடை கௌதாரிய சுக்கா பண்ணிடுங்க, அப்புறம் முட்டையை அவிச்சு வச்சிருங்க. சரியா? சரிங்கம்மா. இவ்வளவு சாப்பிடுறது கேக்குதா இல்ல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முனியாண்டி விலாஸ் துறக்க போகுதா? டேய், என் சமையலை பத்தி கேட்டீங்களே, இப்ப வந்துட்டு போகுதே ஒண்ணு. அது இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா? மோர் ஊத்தி வைக்கிற மக்கு மாதிரி இருந்தது. இப்போ பீர் ஊத்தி வைக்கிற ஜக்கு மாதிரி இருக்குது. இன்னைக்கு பெரிய மனுஷியானது நந்தினியா நீயா? என்ன அழகு, என்ன அழகு. இஸ்திரி போட்டி, இவனுக்கு வாசிக்கிறது கேட்டு நீ ஏமாந்துராத. எப்பவுமே உண்மை பேசுற என்ன நம்பு. அட போய்யா, இவளை பார்த்தா பெரிய இடத்து இஸ்திரி பெட்டி மாதிரியா இருக்கு. அலங்காரம் பண்ண கோபுர கலசா புடவைய கட்டிக்கிட்டு நடந்து வர்ற மாதிரி அல்லவா இருக்கு. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கையென வந்த மலரோ, இல்லை மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ. பக்கத்துல நின்னு பார்க்கும் போது உன் கன்னத்துல என் முகமே தெரியுது. என்ன பளபளப்பு. ஐயோ, இவனுக்கு முன்னால ஒரு கற்பனைய அபத்து விட முடியலையா? உடனே இவனுக்குன்றானுங்க. ஓ, இந்த கற்பனை உங்களுக்கு ஆண்டாவே சரியா கழுவ தெரியாது. இந்த மூஞ்சிகளுக்கு கற்பனை வேற வருதாக்க. இந்த வீட்டு மருமகளை பத்தி கேட்டானுங்க, சொன்னேன். அப்புறம் உன்னை பத்தி கேட்டானுங்க, வர்ணிச்சேன். நல்ல வேளை நான் இங்க இருந்தேன். இல்லன்னா இதெல்லாம் இவனுக்கு நீ நம்பியிருப்ப. இது இவங்க கற்பனை இல்லன்னு எனக்கு தெரியுமே. எப்படி? இதெல்லாம் ஒரு சினிமாவுல வந்த பாட்டு தானே. ஏண்டா, இதுக்கு முன்னால் நான் பல்லையே பார்த்தது இல்லையா? என்ன இருந்தாலும் நீங்க சொல்லும் போது எனக்கு பெருமையா இருக்கு. மணி ஆராச்சா? எனக்கு நீங்க ஏன் தினம் 6 மணிக்கு மேல வீட்டுக்கு போடுறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நோ, ஐ அம் ஒரிஜினல் பேச்சுலர். பின்ன ஏன் 6 மணிக்கு மேல இருக்க மாட்டேங்கிறீங்க? அது எங்க அப்பா வந்து பிரிட்டிஷ் சமையல்காரன். ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளைக்கு சொத்து வைப்பா, சுகத்தை வைப்பா. ஆனா எங்க அப்பா எனக்கு டயத்தை வச்சா, பஞ்சுவாலிட்டி வச்சா. மகனே, 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணி 5 நிமிஷத்துக்கு மேல நீ எந்த இடத்துலயும் வேலை செய்யக்கூடாது, 6:15 வீட்டுக்குள்ள ஓடி போய் பூந்துக்க அப்படின்னு சத்தியம் ஆகிட்டு செத்து போயிட்டா. ஐ வில் கோ ஹோம், மீட் யூ டுமாரோ. சின்ன தம்பி, ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்துருக்குற? ஏன் எங்களோட சாப்பிடுறதுக்கு வரல?
நந்தினி பெரிய மனுஷி ஆயிட்டாங்கிறதுக்காக அவங்களுக்கு ஆரத்தி எடுத்தீங்களே, பெரிய வீட்டுல நான் பாடினதால நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேன், எனக்கே ஆரத்தி எடுக்கல. இதுக்காகவா? கற்பூரத்தை வை. தேவி சீக்கிரம் வைய. பாவி கண்ணு, பாப்பா கண்ணு, வந்தவ கண்ணு, போனவ கண்ணு, இருந்தவ கண்ணு, நல்லவ கண்ணு, கெட்டவ கண்ணு எல்லாம் பார்க்கணும். என் ராசா என் கண்ணு வச்சு. ஐயோ 6 மணிக்கு மேல கண்ணு தெரிய மாட்டேங்குது. பாலக்கண் நோய் வந்துருச்சு. எத்தனை நாளைக்கு தான் நான் ஊரை சமாளிப்பேன்? அப்பா 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 டேய், ராத்திரில நீ என்னென்ன அக்கிரமம் பண்ணினியோ இப்ப எனக்கு பார்வை தெரியாம போச்சு. அப்ப செய்த பாவம் புள்ளைக்குன்னு சொல்லுவாங்க, நீ செய்த பாவம் என்ன வந்து சுத்திருச்சு. எங்கேயோ கொளுத்து வேலை செஞ்சு பயன் நீ உன்னை போய் பிரிட்டிஷ் சமையல்காரன்னு சொல்ல வச்சுட்டியாடா. 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேனா? டேய் 30 ரூபாடா. 30 ரூபாய் கொடுத்தா நான் 3 நாளைக்கு கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பேன்டா. இதை மாதிரி ஒரு பொண்ணு என்ன சும்மா சும்மா பார்த்தா அவளை திரும்பி பார்க்க முடியாம அம்போன்னு 2 தடி தாண்டவராயனு கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். இந்த விஞ்ஞான உலகத்துல என்னென்னமோ நல்லது கெட்டது நடக்குன்னு சொல்றாங்க, அதையெல்லாம் நான் பார்க்க முடியல. ராத்திரில ஒரு டிவி பார்க்க முடியல, சீரியல் செட்டு பார்க்க முடியல, ஒரு திருவிழாவுக்கு போக முடியல, அங்க விடுற வாட வேடிக்கையை நான் பார்க்க முடியல. டொம்மு டொம்முன்னு சத்தம் தான் கேக்குது. அது என்னென்ன கலர்ல போகுதுன்னு நான் பார்த்ததே இல்ல. அப்பா டேய் என்ன புலம்பு விட்டுட்டியேடா. டேய் உன்னால ஒண்ணே ஒண்ணு மிச்சம்டா, கரண்ட் பில்லு நான் கட்டினதே இல்லடா.